உலகமயம், காலநிலை மாற்றங்கள், போர், அணு ஆயுதம் உள்ளிட்டவற்றால் மனிதகுலம் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் பூமி பேரழிவை சந்திக்க இன்னும் 89 நொடிகள் தான் இருக்கிறது என டூம்ஸ்டே கடிகாரம் எச்சரித்திருக்கிறது. டூம்ஸ்டே கடிகாரம் என்றால் என்ன? அது எப்படி உலக அழிவுக்கான காலத்தை வகுக்கிறது? வெறும் 89 நிமிடங்களில் உலகம் அழிந்து விடுமா என பல்வேறு கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில்களை பார்க்கலாம். அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் அணு விஞ்ஞானிகளால் இந்த கடிகாரம் இயக்கப்பட்டு வருகிறது. போர், அணு ஆயுதங்கள் என நாம் உருவாக்கிய அச்சுறுத்தல்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை அழிக்க நாம் எவ்வளவு நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த கடிகாரம் விளக்குகிறது. இது கடந்த 1947ஆம் ஆண்டு மான்ஹாட்டன் திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்ட அணுகுண்டுகள் தான் ஜப்பானில் வீசப்பட்டு லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடக்கத்தில் இந்த கடிகாரம் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் தற்போது காலநிலை மாற்றம், உயிர் பாதுகாப்பு மற்றும் ஆபத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவற்றையும் கருத்தில் கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது. உலகளாவிய நிகழ்வுகள் மற்றும் உலகத்திற்கு மனிதர்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை அடிப்படையாக கொண்டு இந்த கடிகாரத்தின் நேரம் மாற்றியமைக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த கடிகாரம் நள்ளிரவுக்கு நெருக்கமாக, அதாவது உலகம் அழிவதற்கு 90 நிமிடங்கள் இருப்பதாக மாற்றி வைக்கப்பட்டது. அப்போதுதான் உக்ரைன் ரஷ்யா போர் மிகுந்த உச்சத்தில் இருந்தது. அது மட்டுமல்லாது ஏஐ தாக்கம், காலநிலை மாற்றம் உள்ளிட்டவையும் இந்த கடிகாரத்தின் நேரத்தை மாற்றியமைக்க காரணமாக இருந்தது. இன்றைய தேதியில் நள்ளிரவுக்கு 89 நொடிகள் தான் இருக்கிறது என்று மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டை விட நாம் இன்னும் உலக அழிவை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த கடிகாரம் முழுக்க விழிப்புணர்வு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலக அழிவு குறித்து அரசும் பொதுமக்களும் உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் இந்த கடிகாரம் வலியுறுத்துகிறது. ஆனால் போர்களை நடத்துவதும் புதிய ஆபத்தான ஆயுதங்களை கண்டுபிடிப்பதும் இதே அரசாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த கடிகாரத்தின் நேரம் குறைந்து கொண்டே வந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வியை எழுப்பியுள்ளனர்.